கர்த்தாவே, நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமான சாட்சிகளை கேட்கும்படியாக நீங்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீர் மாறாத தெய்வம். நீர் நல்லவர். நீர் எங்களுக்கு போதுமானவராய் எல்லா நிலைகள்லையும் நாங்க எந்த பள்ளத்தாக்குல கடந்தா கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான அநேக நல்ல தருணங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க போகிற அந்த மிஷினரி சுயசரிதை அந்த காரியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையாக ஓடும்படியான கிருபைகளை நீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் தாருங்க ஆண்டவரே. சோர்ந்து போறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற நல்ல தெய்வம். எங்க ஒவ்வொருவர் கூடயும் நீங்க இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நான் சொல்ற இந்த இது யாரோட சுயசரிதைன்னா, கிறிஸ்டினா சாய். சாயின்றது நம்ம ஊர் சாய் இல்ல, TSAI. ஆனா சைனீஸ்ல வந்து இந்த டி சைலண்ட் சாய் அப்படின்ற ஒரு அவங்களோட சுயசரிதை. இது இந்த புக்கு எத்தனை வருஷமா இருக்குதோ தெரியல. கொஞ்சம் தூசி எல்லாமே ஆயிப்போச்சு. ஏன் இந்த படிக்கிற காரியமே விட்டு போச்சு. இந்த புக்ஸை படிக்கிற காரியமே மொபைல் வந்ததுல இருந்து அதுல அப்படியே காது மட்டும் தானே கேக்குது. கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. அதுல காதுல கேட்டுக்கிற பாட்டுகள், மெசேஜ் அதை வச்சே ரொம்ப மனசு இதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வத்சலா டீச்சர் அன்னைக்கு சொன்னாங்க, வாரத்துல ஒரு இதாவது படிங்க, ஒரு மிஷனரி பயோகிராஃபி அது நம்ம படிக்கணும். உண்மையாவே புக்கை கையில எடுத்து நான் முன்னாடி வாசிக்கக்கூடிய ஆள். ஆனா அப்படியே எனக்கு இப்பதான் தோணுது, நான் அதை அடியோட நிறுத்தி இருக்கிற காரியத்தை வந்து நான் இப்பதான் உணர்கிறேன். இந்த மாதிரி புக்ஸை வாசிக்கிற காரியம். அப்ப அன்னைக்கு இங்க இருந்த இந்த ஷெல்ஃப்ல இருந்து இந்த இவங்க எதை நிறைய இதை பார்த்தேன். ஆனா என்னவோ ஆண்டவர் இதுக்கு நேரா நடத்தினார். இந்த கிறிஸ்டினால் அவங்களோட வாழ்க்கை சரிதைய அவங்களே எழுதியிருக்காங்க. பயோகிராஃபினா ஒருத்தவங்க கிட்ட சொல்லி இல்லை, அவங்க எழுதின காரியம். இவங்க வந்து ஒரு மலர் விழா தொடங்கின காலம் இது. வந்து நம்ம ஊர் நம்மளுக்கு அந்த மாதிரி மலர் விழான்லாம் கிடையாது. நம்மளுக்கு பொங்கல் தீபாவளி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அந்த பொங்கல் அறுவடை அந்த மாதிரி அதை விட ரொம்ப மகிழ்ச்சியான காலம் வந்து இந்த மலர் விழா தொடங்குற காலம். சீனாவுல ரொம்ப பயங்கர இதா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க போல இருக்கு. அந்த மலர் விழா காலத்துல ஆஹ் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு பெரிய அரச பதவி வகிச்சவர். ஒரு அந்த அலுவலகத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்ததால அவருக்கு இந்த விழா அதெல்லாம் பத்தி அவருக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு வேலை செய்யற ஒரு பியூன் வந்து சொல்றாரு, ஐயா உங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு. ஐயோ, இப்பயுமா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகம் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அவங்க பேரு. கிறிஸ்டினாட்டி சாயோட அவங்களோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து மிக அதிகம். ஏன்னா இது வந்து இவங்க வந்து 18வது பிள்ளை அவங்க அப்பாவுக்கு. அதனால அவங்க அப்பா அவங்களுக்கு மிக அதிகம்னு பேர் வச்சாராம். அடுத்து திருப்பியும் ஒரு தங்கச்சி பிறந்துச்சான். அதுக்கு வீடு நிறைய பிள்ளைன்னு வச்சாங்களாம். அதுக்கும் அடுத்து திருப்பியும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சான், வழிந்தோடும் பிள்ளைன்னு. இப்படி பேர்கள் இவங்களோட உண்மையான வீட்டுல கூப்பிடுற பேர்கள் மிக அதிகம். வீடு நிறைய பிள்ளை, வீடு வழிந்தோடும் பிள்ளை, இப்படிதான் உங்களுக்கு பேர்கள் கொடுத்தாங்க. ஆனா இவங்க பெரிய இந்த ஃபேமிலினால அரிஸ்டோகிராட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசு இதுல பெரிய ஆளுங்கள கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன்ல இருந்ததால இவங்கள ஒன்றும் கவனிக்காமலாம் அப்படி இத்தனை பிள்ளைங்கன்னு அவங்க அப்பா அங்கலாய்ச்சா கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்கள ரொம்ப நல்லா ரொம்ப அன்பா வளர்த்தாங்க. இப்போ ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை. இவங்க பிள்ளை பிறந்த வீட்டுல இருந்து அவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும், சைனானாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு சிகப்பு கலரு இந்த சிகப்பு முட்டைகளை அனுப்புவாங்களாம்.
சிகப்பு டைல தோச்சு கலர் பண்ணி சிகப்பு முட்டைகள் எல்லா உறவினர்களுக்கும். அப்ப தெரிஞ்சிடும் இவங்க வீட்டுல பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு. உடனே ஒரு வாரம் கழிச்சு அவங்க எல்லாரும் பயங்கரமான கிஃப்ட்ஸ் அது இது எல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பிறந்திருக்கிற குழந்தைய வந்து பார்ப்பாங்களாம். விளையாட்டு ஜாமான், தின்பண்டம், விலை உயர்ந்த துணிமணிகள் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து பார்ப்பாங்களாம். அப்படி வந்து இந்த இவங்க வீடு வந்து ஒரு பெரிய நிறைய பிள்ளைகள் நிறைந்த வீடு. இவங்க இருந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீனால ஹாங்சௌ அப்படின்ற ஊர்ல இருந்தாங்க. இப்ப கூட இருக்குது அது ஹாங்சௌ. போட்டிங்கன்னா வரும். அதுல சாய், TSAI சாய் என்ற அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல வந்த ஒரு பெண் இவங்க. அவங்க அவங்க அப்பா எப்படி அந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கும்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, மேல மோட்சம் கீழே ஹாங்சௌ அப்படி சொல்லுவாங்களாம். அப்படி இருக்குமா அந்த ஊர், ஒரே நதியும் பூக்களும் செடிகளுமா அப்படி இருக்கும்போது இவங்களோட தாத்தாவை பத்தி தான் இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. எங்க தாத்தா வந்து மன்சூ டைனஸ்டி அப்படி அந்த காலத்துல வந்து அரசர்கள் தான் ஆண்டாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அப்படின்னா 18th செஞ்சுரி. அதுலயே வந்து இந்த மன்சூ டைனஸ்டியில தான் இவங்க அங்க அப்ப அப்ப இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம், இப்ப நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி எழுதுறோமோ அத மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி அந்த குவாங்டூ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராவின்ஸ்க்கு வந்து அவங்க தாத்தா வந்து கவர்னரா பதவி ஏற்கிறதுக்காக சொல்றாங்க. அந்த பரீட்சையை பாஸ் பண்றது இப்ப இனி அப்படி வரும். அதை பத்தி அந்த பரீட்சையில பாஸ் ஆகிறதே பெரிய கஷ்டம். ஆனா அதெல்லாம் பாஸ் பண்ணி இவங்க தாத்தா வந்து அவரை வந்து கவர்னரா இவங்க இருக்கிற ஹாங்சோல இருந்து அந்த குவாங்டூன்ற இடத்துக்கு போக சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் அந்த தாத்தாக்கு வந்து 6 பையன்க, ஒரு பொண்ணு, ஒய்ஃப் எல்லாரையும் விட்டுட்டு இவர் அங்க பதவி ஏற்கிறதுக்காக அங்க போய் கவர்னரா பொறுப்பேற்றதுக்காக போற வழியிலேயே அவரு ரொம்ப அந்த கடினமான அந்த டிராவல் அவரு மேற்கொண்டது நிமித்தம் அங்க போய் ரீச் ஆனவனே இறந்து போயிடுறாரு அவங்க தாத்தா. இத வந்து இந்த குடும்பத்தால வந்து தாங்கவே முடியல. அவங்க பாட்டி வந்து அப்படியே கல்லு மாதிரி அப்படியே ஒண்ணுமே அவ்வளவு ஒரு டிப்ரெஷன், ஷாக்கு. எப்படி ஜெஸ்ஸி சிஸ்டர் சொன்னாங்க, நான் யார்ட்டையுமே பேசாம இருந்தேன்னு, அந்த மாதிரி ஒரு அப்படியே அவங்க ஒரு ஷாக்குக்குள்ள போயிட்டாங்க. அவங்களால இத வந்து போய் கவர்னரா பதவி ஏத்துட்டு நம்மளை கொண்டு போய் அங்க வைப்பாருன்னு பார்த்தா இறந்தே போயிட்டாரு. குடும்பத்தோட நிலைமை வந்து தலைகீழ மாறிடுச்சு. இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வீடு, வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாளிகை மாதிரி. ஒவ்வொரு இந்த கவர்னரா பொறுப்பேற்க போகிற அதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா பாட்டிலாம் இந்த வீட்டுலதான் இருந்தாங்க. அப்படி மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டை விட்டு ஒரே நாள்ல தெருவுக்கு வந்துட்டாங்க. ஏன் தெருவுக்கு வந்துட்டாங்கன்னா, வீடு கவர்மெண்ட் கொடுத்தது. மத்தபடி அவங்க வச்சிருக்கிற ஆடை, ஆபரணம் அத வச்சு வச்சு அவங்க பாட்டி வந்து இப்போ ஒரு பையனை கொண்டு போய் ஒரு பாடசாலையில சேர்க்கணும், ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ஒரு ட்ரெஸ், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த காசுல தான் வந்து ஒரு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பவோ இல்ல வீட்டோட அத்தியாவசிய தேவைன்னா இவங்க படிக்காதவங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க யாருமே வேலைக்கு போகாத வீட்டுல அப்படியே எல்லாத்தையும் அடமானம் வச்சு அவங்க அந்த அந்த ஷாக்ல இருந்து வெளியில வந்து இப்படி கடுமையான இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த புத்தி தெளியறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சாம். அதனால முன்னாடி மாதிரி வீட்டு ஃபுல்லா வேலைக்காரங்க, சுவையான உணவு அதெல்லாம் இல்லாம கூழும் கஞ்சியும் குடிச்சு அதுக்கே அவங்க ட்ரெஸ்ஸு, நகையெல்லாம் போய் அடமானம் வச்சாதான் அதுல அவங்க வாங்க வேண்டிய அரிசி மற்ற காரியங்களை வாங்கிட்டு வந்து அந்த 7 பிள்ளைகளையும் படாத பாடுபட்டு வளர்த்துருக்காங்க. ஆனா அந்த டைம்ல ஃபுல்லா அவங்க பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். உங்க தாத்தா உங்க அப்பா மாதிரி நீங்க வரணும், படிச்சு வரணும், படிச்சு வரணும், நம்ம இந்த ஏழ்மை நிலை எப்படியாவது மாறணும்னு சொல்லி அப்ப அந்த இதுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த எக்ஸாம்க்கு, இந்த எக்ஸாம்க்கு போய் உட்கார்றதுன்றது வந்து அது இவங்க சும்மா போட்டிருக்காங்க போலன்னு பார்த்தேன். ஆனா நான் இப்ப அதை தேடி பார்த்தப்ப அது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த எக்ஸாம் எப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கே நிறைய பணம் கட்டணும். அதுக்குன்னு
நாங்கிங் சிட்டின்னு அங்கதான் நடக்கும். அங்க அந்த இடத்துக்கு இந்த பிள்ளைங்களை அனுப்புறதே பெரிய பாடு. அதுல இந்த கிறிஸ்டினா சாயோட அப்பாவையும் அவங்க பெரியப்பாவையும் 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு தயாராகி அல்லும் பகலும் படிக்கணும். படிக்கிறதுக்கு புஸ்தகம் கிடையாது. காடு மேடு முள் எல்லாம் அலைஞ்சு யார்கிட்டயோ போய் புக்கை இரவல் வாங்கிட்டு வந்து, புக்கு வாங்க காசு கிடையாது. இவங்களும் இவங்க அண்ணனும், இவரும் இவரோட அண்ணனும் அப்படி படிச்சு அவ்வளோ விடாமுயற்சியா படிச்சு அந்த தேர்வுக்கு போனோம்னா அந்த தேர்வு எழுதுறதே பெருசு. அந்த 2 பேரும் அதுக்குன்னு ஒரு நீல அங்கி போட்டிருக்கணும், கருப்பு மேற்சட்டை போட்டு தலையில ஒரு கருப்பு குல்லா வச்சுதான் அந்த தேர்வு அறைக்கு போகணும். கையில வந்து எந்த பேப்பரு புக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. சின்ன சின்ன ஒரு அறைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 20,000 பேர். தனித்தனி பெஞ்சு கிடையாது, தனித்தனி குட்டி ரூம். செல்வி முடிஞ்சா அதை ஷேர் பண்ணுங்கப்பா. சிறு சிறு தேர்வு எழுதும் அறைகள் வந்து அப்படியே 100 கணக்குல அப்படியே லைனா கட்டி இருப்பாங்க. 2 பெஞ்ச் இருக்கும், மேல ஒரு பெஞ்ச் பலகை, கீழே ஒரு பலகை. அதுல வச்சுதான் எழுதணும். ராத்திரியும் பகலும் 3 நாள் கண்டினியூஸா எழுதணும். 3 நாள் தூங்காம 2 ராத்திரி 3 பகல் கண்டினியூஸா பரீட்சை எழுதணுமா. பரீட்சை எழுதிய அந்த 100 கணக்குல இருக்கிறதையும் அந்த பிக்சரும் இருக்கு பாருங்கப்பா. அப்படியே சீட்டு கட்ட அடுக்கி வச்ச மாதிரி 20,000 பேர் ஒரே தடவைக்கு உள்ள போன உடனே அவங்க அந்த வாயில் கதவை மூடுனாங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சுதான் அந்த எக்ஸாம் எப்போ முடியுதோ அந்த 3 நாள் கழிச்சுதான் அதை திறப்பாங்க. அந்த கதவையே திறக்கப்படும். இதை ஜூம் பண்ண முடியுமாப்பா? ஜூம் பண்ண முடியாதா? ஓகே. அந்த அந்த இத மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு அப்படியே இந்த நிறைய போற பசங்க வந்து தங்களுக்கு தேவைப்படுற அந்த அவங்க சைனீஸ் வந்து ஒரு சின்ன கப்ல இது பண்ணுவாங்க, ஒரு சூப் ஸ்டிக்கு, அதை சாப்ஸ்டிக்ஸ்ல சாப்பிடுவாங்க. சூப் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க எடுத்துட்டு போகணும். ஒரு நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டட்னா நான் அந்த இதை கூட உங்களுக்கு அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு சின்ன ஏஐ வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளோ அழகா அந்த யூடியூப் இதை 15 நிமிஷத்துக்கு எடுத்திருக்காங்க. அதை இங்கே போட்டா ரொம்ப நேரம் ஆயிரும். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இந்த 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 பரீட்சை நடக்கிறது. இதுல நிறைய பசங்க இந்த 3 நாளும் யார் கூடயும் பேசக்கூடாது, தூங்கக்கூடாது, பாத்ரூம் எல்லாம் அங்கேயே போய்க்கணும். அதுக்கு ஒரு பெரிய கோப்பை மாதிரி அவங்கவுங்க எடுத்துட்டு போய் அந்த அவங்களுக்கு ஒரு குட்டி இடம் கொடுத்தாங்க பாருங்க, அதுக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த அந்த இடம் ஃபுல்லா அப்படி ஒரு ஒரு சாப்பாட்டு ஸ்மெல் ஒரு பக்கம். அந்த கஞ்சி மட்டும் ஒரு மணி அடிப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் வந்து ஒரு கஞ்சி வாங்கிட்டு போனோம். அப்பயும் யார்கிட்டயும் பேசக்கூடாது, நிசப்தமா இருக்கணும். யாரும் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. அவங்க கொடுக்குற குறிப்பிட்ட காகிதம் அந்த முக்காவாசி எதை பத்தி இருக்கோம்னா கன்ஃபியூஷியஸ், அவரை பத்தி. கன்ஃபியூஷியஸ் தான் வந்து சைனால பெரிய அவரோட இலக்கியத்தை பத்தி இருக்கும். நிறைய பேர் என்ன ஆவாங்கன்னா அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த 3 நாள் தூங்காம சில பசங்க வந்து செத்தும் போயிடுவாங்க. சில அதை என்ன பண்ணுவாங்களாம், அது ஒரு இடைஞ்சல்ல வாயில் கதவை திறக்க முடியாது. இந்த பசங்களை உடனே ஒரு வக்கல் இதுல வந்து மூடி, ஒரு பாய் மாதிரி அதை மூடி வாயில்ல இது செவுத்துல ஒரு துவாரம் போட்டு அப்படியே வெளியில தள்ளிடுவாங்களாம். அது ஊருக்கு வெளியில தெருவுல போற மாதிரி இந்த சுற்றுச்சுவரை அதுல ஒரு ஓட்டை போட்டு அதை தள்ளி வெளியில அந்த அதுக்கு சோல்ஜர்ஸ் உள்ள நிறைய பேர் இவங்க யாருக்கூடயாவது பேசுறாங்களா வைக்கிறாங்களா அப்படின்லாம் பார்ப்பாங்களாம். அப்ப 3 நாள் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே மோஷன் போய் யார்கிட்டயும் பேசாம அப்படி 3 நாளும் பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆகுறது ரொம்ப வெகு சிலரம். அதுல பெரிய இதா இவங்க அப்பாவையும் இவங்க பெரியப்பாவும் பாஸ் ஆயிடுறாங்க. அது வந்து ஒரு அந்த குடும்பத்தோட தலை எழுத்தியே மாத்திரும்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேலஸ்ல திருப்பி அவங்க தாத்தா இழந்து போன காரியத்தை, அவங்க தாத்தா அவங்க அப்பா இறந்து போகும்போது எப்படி ஒரு மாளிகையில வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி திருப்பியும் ஒரு மாளிகைக்கு வந்து அவங்க திருப்பி அவங்க வந்துட்டாங்க. நாங்கிங் அப்படின்ற அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இப்படி 6 பிள்ளைங்களும் அவங்க பாட்டியோட விடாமுயற்சினால 6 பிள்ளைங்களும்
எல்லாருமே உதவி கவர்னரா, ஒரு சித்தப்பா வந்து மேயரா, பீக்கிங் நகர்ல மேயரா, அப்படி நிறைய பேர்கள் போட்டிருக்காங்க. அப்படியே நிறைய பெரிய பெரிய பதவிகள்ல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இவங்க அப்பா வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இவரு வந்து ஒரு சைனீஸ் புத்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் அவ்வளோ ஒரு கருணையான மனுஷன். இவரு இவரு பரீட்சை எழுதி இப்படி ஒரு பெரிய கவர்னர் பொசிஷனுக்கு வந்தாலும் ஒரு தடவை இவருக்கு என்ன பொசிஷன் கொடுத்தாங்கன்னா, இந்த எக்ஸாமினரா, இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த பதவி, இதே மாதிரி பரீட்சையை கண்காணிக்கிற அந்த பதவி கொடுத்தாராம். ஆனா இவர் அந்த பதவியை ரொம்ப இதா பகட்டா இது பண்ணாம, அவர் வந்து ஒரு சாதாரண சோல்ஜர் மாதிரி அவரும் அந்த பசங்களாம் எப்படி பரீட்சை எழுதுறாங்க அப்படின்ட்டு போய் அந்த பக்கம் அப்படியே போய்கிட்டே இருப்பாராம். ஒரு தடவை கொடுத்த பேப்பருக்கு மேல அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இவர் போகும்போது ஒரு பையன் அப்படியே தரையில அந்த அந்த குட்டி இதுல அப்படியே சுருண்டு அழுதுட்டு இருந்தானாம் அந்த பலகை கீழே. இவர் போய் ஏன்பா இப்படி அழுகிற, அப்படி அங்க யாருமே பேசவே மாட்டாங்க, செத்தா கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இவர் போய் இவங்க அப்பா போய் கேக்குறாரு, கிறிஸ்டினாவோட அப்பா போய் ஏன் இப்படி அழுகிறேன்னா, என்னோட விதவை தாய்க்கு ஒரே பையன், நான் இந்த பரீட்சை எழுதுறது தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. எங்க அம்மா அதுக்கு படாத பாடுபட்டு என்ன இந்த பரீட்சைக்கு அனுப்புனாங்க. ஆனா கொடுத்த காகிதங்கள் வந்து காத்தடிச்சு அந்த அவங்க பக்கத்திலேயே தான் மோஷன் போறதுக்கு ஒரு பீங்கான்ல ஒரு பெரிய இப்ப பூந்தொட்டிலாம் எந்த ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் பெருசா, அதுல உளுந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி காகிதம் அந்த பேப்பர் தரமாட்டாங்க. அதனாலதான் என்னால இனி பரீட்சை எழுத முடியாதுன்னு உங்க அப்பா அந்த எக்ஸாம் இதெல்லாம் மீறிய இவர் போய் அந்த பையனுக்கு பேப்பர் எடுத்துட்டு வந்து, ஏன்னா இவர் தானே கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த பையன் அதுல எழுதி அவன் பாஸ் ஆனான் அப்படின்னு. அவங்க அப்பா அப்படி வந்து ரொம்ப இறக்க சுபாவம் உள்ள மனுஷன். யார் திக்கற்றவங்க, விதவைகள், யாருக்கெல்லாம எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றது. அப்ப சின்ன வயசுலயே அவங்க புத்த மதத்துல இருந்தா கூட அவங்களுக்கு அந்த மனசு வந்து பெரிய மனசு. அதுவும் ரொம்ப மரியாதை, வீட்டுல பேசுறது வைக்கிறதே வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களாம். இப்ப இவங்க அப்பா இப்படி பரீட்சை எழுதி அவங்க அப்பா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி வந்து, நீ இனி கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே. இவங்களோட இவங்களோட பழக்க வழக்கங்கள் கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க பிறக்கும் போதே, இவங்க அப்பா பிறக்கும் போதே இவர் யாரை கல்யாணம் பண்ணணும்னு முதல்லயே சின்ன குழந்தையா இருக்கும் போதே முடிவு பண்ணிடுவாங்களாம். பிறந்த குழந்தையா இருக்கும் போதே இன்னொரு பிறந்த குழந்தைக்கு இவரை முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, இவர் வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளாகி இந்த பொசிஷனுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி அந்த, நீ உன் ஒய்ஃபை கொண்டு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அது வேற ஊரு பீக்கிங்ன்னு, இவங்க நாங்சோல இருந்து ஒரு பீக்கிங்க்கு நடந்து போய் அந்த பொண்ணை போய் தேடலான்னு பார்த்தா அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய காஃபின், ஒரு சவ பெட்டியை வச்சு உட்கார்ந்துருக்காங்களாம். என்னன்னு கேட்டா, இவருக்குன்னு நியமிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து இறந்து 2 வருஷம் ஆச்சு, நீங்க தான் புருஷன், நீங்க வந்து தான் இறுதி சடங்கு செய்யணும்னு நாங்க அந்த சவப்பெட்டியை வச்சிருக்கோம்னு வெயிட் பண்றாங்களாம். அப்புறம் இவங்க அப்பா அதை கொண்டு வந்து இந்த சாய் ஃபேமிலியோட கல்ற தோட்டம் இந்த ஊருக்கு கொண்டு வந்து அதுக்கு எல்லா ஈமக்கிரியையும் செய்து அவர் அந்த கடமையை முடிக்கிறார். முடிச்சிட்டு அப்ப அந்த அந்த அம்மா செத்து போயிட்டாங்களே சின்ன வயசுல வச்சிருந்தது. அதனால அடுத்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்றாரு. அந்த அம்மாக்கு 7 குழந்தை. அவங்களும் கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு வியாதி வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஹ் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்றாரு. அவங்களுக்கு 15 பசங்க. அதுதான் கிறிஸ்டினாவோட அம்மா. அப்ப முதல் ஒய்ஃப்க்கு 7 பசங்க, கிறிஸ்டினா கூட பிறந்தவங்க 15 பசங்க. இவங்களெல்லாம் பார்க்க முடியல, இவங்க அம்மாவால பார்த்துக்க முடியலன்னு சொல்லி இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பசங்களாம். அப்ப வீட்டுல மொத்தம் கிறிஸ்டினாவோட வீட்டுல 24 பசங்க. 1870 இருந்து 1910 வரைக்கும் இப்படி இவ்வளோ இவ்வளோ பிள்ளைங்க பிறந்து அந்த வீடே வந்து ஃபுல்லா பிள்ளைங்களால பயங்கர நிறைஞ்ச ஒரு குடும்பமா இருந்துச்சு. இந்த இவ்வளோ ஆடம்பரமா இவங்க இருந்துகிட்டு இருக்கிற காலத்துல அந்த மஞ்சு ஆட்சி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபாரின்ல இருந்து
அமெரிக்கா, யூரோப்ல இருந்து நிறைய மிஷினரிமார்கள் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாவது சைனாக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும்னு உள்ள வர ஆரம்பிச்சாங்களாம். ஆனா அந்த மஞ்சு ஆட்சியில இருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ராணி. அந்த ஒரு ராணியோட படம் இருக்கு செல்வி, அதை முடிச்சா போடுங்க. அந்த அந்த அம்மா டாவேகர்னு, டோவாகர், அவங்க வந்து அப்படி இந்த இவங்களெல்லாம் வந்து உள்ள விடக்கூடாது, இவங்கள ஒழிச்சு கட்டணும். ஏற்கனவே சீன மக்களே பயங்கர எதிர்ப்பு இந்த இவங்களுக்கு, மிஷினரிமார்களுக்கு பயங்கர வெள்ளை பேயே வெளியே போ அப்படின்னு. அவங்க வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுக்காம அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துற காரியம். அவங்க வந்து அமெரிக்கால நல்லா வாழ்ந்தவங்க ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக வந்தவங்கள அப்படி தெருவுல தெருவுல பிச்சைக்காரங்க மாதிரி. ஏன்னா அவங்க கிட்ட அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கும், அதை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே அவங்களால வீடே கிடையாது அவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், அதெல்லாம் கொடுத்து வெள்ளி தகடுகளா வாங்கி, ஏன்னா அதை மட்டும்தான் கோர்ட்டுல அவங்களால வச்சுக்க முடியும். வச்சு ஒவ்வொரு வெள்ளி தகடியா கொடுத்து சீன நாணயமா மாத்தி ஏதோ பசிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு உயிரோட இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா பாத்தீங்கன்னா எங்கேயும் தங்க முடியாது. அதனால அவங்களே வந்து ஏதோ ஒரு படகு வீடு மாதிரி எடுத்து அந்த நேரத்துலதான் சார்லஸ் சார்ல்ஸ் லீமன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் ஒரு சின்ன படகுல தனக்கு ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டு அவரும் இங்க மிஷினரி ஊழியம், தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எங்கேயாவது போய் ஒரு டீ குடிக்கிற, சீனர்கள்னாலே டீ குடிக்கிறது, அவங்க சைனீஸ் டீ குடிக்கிற இடத்துல போய் இவரும் ஒரு டீயை வாங்கி உட்காந்துக்கிட்டு அங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சுவிசேஷம் சொல்ற வேலையை பார்த்தாரு. இப்ப இவங்க வந்து தன்னோட இத சொல்றாங்க. கிறிஸ்டினா வந்து அவங்க சொல்றாங்க எப்படி குழந்தையா இருந்ததுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க வீட்டுல 24 பிள்ளைங்க, ஒரு 16 வயசு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 2 வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் தோட்டக்காரங்க, சமையல்காரங்க எத்தனையோ பேரு, அதுக்கப்புறம் தையல், இவங்க அத்தனை பேருக்கும் தைக்கிறதுக்கு இவங்களுக்கு சொந்தமா வீட்லயே ஒரு பெரிய டெய்லர்ஸ், அவ்வளோ பேரு, அப்படி வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆளுங்க, எல்லாமே பயங்கர அப்படி ஒரு ராயலா அவங்க வந்து அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அப்படி படிச்சு வந்ததால அவங்க அந்த அந்த வீடை வந்து அவங்களால நம்மளால சொல்லவே முடியாதுன்றாங்க. ஆடல் பாடலுக்கு தனி 24 பேர்ல 8 அண்ணனுங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்க. அண்ணன்கள்லாம் இவங்க கூட தான். அப்ப எத்தனை பேருக்கு எப்படி ஒரு பேலஸ்ல அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க, கூட்டு குடும்பமா. அப் அந்த இந்த இங்க ஒரு பழக்கம் என்னன்னா, பெண் பிள்ளைங்களுக்கு வந்து 6 வயசா இருக்கும் போதே காலை கட்டுவாங்க. அது அது நம்ம கிளாடு சைல்வாடு அவங்க அந்த மிஷினரி இதுல கூட நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள ஃபுட் இன்ஸ்பெக்டரா வைப்பாங்கன்னு. இது ஏன், கால் நம்ம பாதம் இருக்கு பாத்தீங்களா, அது விரியக்கூடாது. நம்ம பெருசாக பெருசாக பெருசாதானே ஆகும் காலு. ஆனா அந்த சைஸ் பெருசாகாம அப்படியே பிடிச்சு கட்டி வைப்பாங்களாம். அந்த ஏன்னா கால் விரிஞ்சவளுக்கு ஒழுங்கான புருஷன் கிடைக்க மாட்டான்றது சைனாவுல ஐதீகம். அப்ப அந்த கால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் காலை கட்டி கட்டி வச்சு சின்னதா இருக்குமா. அந்த ஆள் வளர்ந்ததுக்கு கால் பார்த்தா பிடிச்ச சின்ன குழந்தையோட கால் மாதிரி. ஏன்னா அதை வளரவே விட மாட்டாங்களாம். ஆனா கிறிஸ்டினா வந்து அப்படி அழுவாங்களாம், வலிக்குது வலிக்குதுன்னு. அப்ப இவங்களுக்கு இருந்த அந்த தாதி, இவங்களுக்கு கூட வேலைக்கு இருந்த இவங்களுக்குன்னு 2 பேர் வச்சிருப்பாங்களா, அது இவங்க மேல இறக்கம் பட்டு இவங்களுக்கு காலை வந்து ராத்திரியில யாரும் பார்க்காதப்ப அந்த துணியை எடுத்து விட்டுருவாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காலை பார்த்துட்டு, நீ என்ன உன் கால் இப்படி பேய் மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் நல்ல புருஷனே கிடைக்க மாட்டான், அப்படி பயங்கரமா அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க போல இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒரு அவமானம். பொம்பளை பிள்ளைக்கு காலு வந்து விரிஞ்சு இருந்தா அது ஒரு அவமானம் அப்படின்னு. இத மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் அவங்களோட நியூ இயர் எப்படி ரொம்ப கோலாகலமா இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பெரிய இதுல போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, எல்லாத்துக்கும் இந்த நியூ இயர் அன்னைக்கு எல்லா செலிப்ரேஷனையும் முடிச்சு அந்த வீட்டுல இருக்க சாப்பாடே அது இது இல்லைன்னு ஒண்ணுமே இருக்காதான்.
மீன், பன்னி, கோழி எல்லாமே, ஆடு, எல்லா விதமான மாமிச உணவுகளும் வச்சு அப்படி சாப்பிடுற அந்த இது. ஆனா அதே அந்த நாள்ல இவங்க முன்னோர் வழிபாடு, வீடு ஃபுல்லா செத்தவங்களோட முன்னாடி மூதாதையரோட படங்களை வச்சு அவங்கள வழிபடுறது. அப்ப அன்னைக்கு அந்த நியூ இயர் அன்னைக்கே குறி கேட்கறவங்கள கூப்பிட்டு வருவாங்க வீட்டுக்கு. குறி கேட்கறவங்க, குறி சொல்றவங்க முக்காவாசி கண் பார்வை இல்லாதவங்க. இவங்க நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகத்தை பார்க்க முடியாதவங்களால அடுத்த உலகத்தை பார்க்க முடியும், அவங்க தான் நமக்கு கரெக்டா குறி சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்டினாவுக்கு அவங்க குறி சொல்லும் போது என்ன சொன்னாங்களாம், நீ ஒண்ணு ரொம்ப பெரிய ஆளாவ வாழ்க்கையில, இல்ல ரொம்ப மோசமானவங்களா மாறுவ, அப்படி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்டே இவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணவே பயந்தாங்க. எனக்கு அவ்வளவா யாருமே என்னை கல்யாணம் பேசுறதுக்கு என பொண்ணு கேட்டு யாருமே வரல அப்படின்னாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதே போல ஒரு சாவு, கல்யாணம் ரெண்டுத்துக்கும் இவங்க செலவு பண்ற காசு ஆடம்பரம், பயங்கரமான ஆடம்பரம். ஈவன் கொஞ்சம் நடுத்தரம் மக்கள் கூட ரொம்ப சாவுக்கும் கல்யாணத்துக்கும் செலவு பண்ணிட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த இந்த மாதிரி நேரத்துல தான் நான் சொன்ன இந்த சார்ல்ஸ் லீமன் இந்த மிஷினரி இங்க இருந்து இவங்களுக்கு இடம் கொடுக்காததால அந்த இடத்துல முன்னாடி ஒரு போர் நடந்த இடம் ஒண்ணு இருந்துச்சாம். ஒரு போர் நடந்து அங்க நிறைய சீன வீரர்கள் செத்த ஒரு கிரவுண்டு. அந்த இடத்த யாருமே ஆக்கிரமிக்கலையாம். அவங்க சொன்னாங்களாம், ஏன் அந்த இடத்துல யாரும் வீடு கட்டிக்கலன்னா, அந்த இடத்துல அந்த செத்த ராணுவ வீரர்களோட ஆவியெல்லாம் சுத்திட்டு இருக்கு, நம்ம உள்ள போனா, இவங்க ரொம்ப ஆவிகளை நம்புறவங்க, நம்ம போனா நம்மளை அடிச்சிடும்னு சொல்லி அந்த இடம் காலியா இருந்ததை இந்த சார்ல்ஸ் லீமன் மிஷினரி பார்த்துட்டு, அந்த இடத்த எனக்கு தரீங்களான்னு கேட்டோடனே, தாராளமா எடுத்துக்கோ, உன்னை ஆவிங்க உயிரோட ஒட்டு வச்சா பார்ப்போம், நீ எடுத்துக்கோன்னு ரொம்ப சந்தோஷம். அவர் உள்ள உடனே அங்க போய் ஒரு சர்ச்சை ஒண்ணு கட்டி ஒரு ஸ்கூல் ஒண்ணு கட்டிட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து நிறைய மிஷினரிகள், இன்னும் நிறைய அந்த அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வந்த உடனே இவருக்கு ஒரு பெரிய அங்கேயே வீடெல்லாம் எல்லாருக்குமே பகிர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடு, பள்ளிக்கூடம் எல்லாமே கட்டிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுல இந்த கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த இந்த இத இந்த இத பத்தி காதுல வருது எல்லாருக்கும். இவங்க கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இங்கிலீஷ் தான் பிரதானம். இப்ப சைனால யாருக்குமே அவ்வளவா இங்கிலீஷே தெரியாது. அதுவும் இந்த 1600கள்ல சைனீஸ் மொழியை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுவும் கேர்ள்ஸ் வெளியில போய் படிக்கிறதெல்லாம் அது கேள்விப்படாத ஒரு காரியம். ஆனா கிறிஸ்டினா சாய்க்கு அவ்வளோ ஒரு வீட்லயே பாட்டு சொல்லி கொடுக்க, டான்ஸ் சொல்லி கொடுக்க, எல்லாத்துக்கும் ஆளு. புத்த பிட்சுக்கள் புத்த மதத்தை பத்தி ஃபுல்லா போதிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ பெரிய அஃபீஷியல். அவர் வெளியில போனா அவரை பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போறதுக்கே 8 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அரண்மனையில இருக்கிற பொண்ணுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தான் படிக்கணும். இது அப்படின்னு அவங்க அம்மா கூட அழுது புரண்டு, அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு தூரத்துல எங்கேயோ வேற சிட்டியில இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு 3 தடவை ஃபீஸ் கட்டாங்க. அவங்க அப்பாவை போய் கெஞ்சுவா, அவங்க அப்பா சரிம்பாரு, ஃபீஸ் கட்டுவாங்க. கடைசி போற நேரம் முடியாதுன்னு சொல்லிடுவார். நீ ஹாஸ்டல்ல போய் நீ தங்கக்கூடாது, நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு எதை வேணா பண்ணு. அப்ப கடைசி முயற்சியா அவ இந்த லீமன் அவரோட ஸ்கூல்ல போய், இது உள்ளூர்ல தானே இருக்குது, நான் அங்க போய் சேர்றேன்னு சொல்லி இந்த பிள்ளை பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சின்ன பிள்ளை 6 வயசு பிள்ளை பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் இந்த பல்லாக்கில் போய் இறங்கணுன்னே அவங்களுக்குலாம் அதிர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ சிம்பிளா ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்க வாசல்ல இந்த சார்ல்ஸ் அவரோட பொண்ணு மேரின்றவ தான் இந்த இந்த பிள்ளைய ஒரு சிரிச்சு வரவேற்பாளாம். அப்ப அந்த பிள்ளை இவ்வளோ படோடவமா ட்ரெஸ் பண்ணி
எப்படியும் ஆடம்பரமா வந்தாலும் அந்த மேரின்ற அந்த பிள்ளையோட முகத்துல பார்த்த அந்த ஒரு சிரிப்பும் அந்த பண்பும் அந்த ஒரு அமைதியும் வந்து இந்த பிள்ளைக்கு அப்படி மனசு அப்படியே சுருக்குன்னு குத்துச்சான். நம்ம எவ்வளவு பெரிய மாளிகையில எப்படி ஆடம்பரமா நம்மளுக்கு தெரியாத ஆன்மீகம் இல்ல, எனக்கு தெரியாத இது இல்ல. ஆனா இந்த பிள்ளையோட முகத்துல இருக்க அந்த அமைதி என்கிட்ட இல்ல. என்கிட்ட ஆணவம் இருக்குது. எனக்கு வந்து சமாதானம் இல்ல மனசுல. எனக்கு பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பிள்ளைக்கு அதெல்லாம் இல்லைன்னா கூட இப்படி சமாதானம் இருக்குதேன்னு மனசுல அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு உள்ள போய் அவங்க கேட்டப்ப, இந்த பிள்ளை நீ எதுக்கு வந்திருக்கன்னு அந்த சார்ல்ஸ் லீமன் அவங்களோட ஒய்ஃப் கேட்டப்ப, இல்ல எனக்கு இங்க படிக்கணும் அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சா. நீ பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை, ஓ நீ சாய் குடும்பத்தை சேர்ந்தவளா, அப்பனா நீ இங்க எப்படிம்மா, இங்க எல்லாம் அனாதை ஆதரவற்றவங்க அப்படி இருக்கவங்க தான் இங்க படிக்கிறாங்க, நீ எப்படி இங்க படிப்ப அப்படின்னோடனே, இல்ல இல்ல அதெல்லாம் நான் படிச்சுக்குவேன். அது வந்து உண்டு உறைவிட பள்ளி, ஹாஸ்டலோட சேர்ந்தது. ஆனா அப்ப அந்த சார்ல்ஸ் லீமன் சொன்னாரா, நீ வந்து இங்க வந்து தங்கி எல்லாம் படிக்க முடியாது, நீ வீட்ல இருந்து வந்து படி. ஆனா எங்க ஸ்கூல் ரூல்ஸ், உங்க பேரண்ட்ஸ் வந்து உன்னை அட்மிஷன் போடணும், அட்லீஸ்ட் உங்க அம்மாவாவது வரணும்னு. உங்க அம்மா கிட்ட போய் கேட்ட உடனே, உங்க அம்மா ஒரு ராணி மாதிரி வீட்டுல போய் கேட்ட உடனே அவங்க அம்மா, சே கேவலம், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போய் நான் உன்னை சேர்க்கறதுக்கு நான் வரணுமா அப்படின்னு உடனே, இது தினம் உட்கார்ந்து அழுது அழுது நான் எப்படியாவது போய் அங்க இங்கிலீஷும் அந்த கிண்ணற வாத்தியமும் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது அவங்க அம்மாவை எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டு வந்து, அவங்க அம்மாவும் இவளே இப்படி படோடமா வந்து இறங்குனா அவங்க அம்மா எப்படி வந்து இறங்கி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. ஆனாலும் அந்த மிஷினரி அவங்கள அன்பா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, அது அவங்க அம்மாவுக்கு அதுவும் அது மனசுல, அவங்க அம்மாவுக்கும் அது அப்படி பட்டிருக்கு. எப்படி நம்ம இப்படி இவ்வளோ இதா இருக்கிறோம், ஆனா அவங்க முகத்துல அவங்களுக்கு இருக்கிற அன்பு, அவங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் நம்மளுக்கு மிஸ்ஸிங்கா இருக்குதுன்னா அவங்க அம்மாவும் நினைச்சிட்டு, இந்த பிள்ளைய நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. தினம் ஸ்கூலுக்கு போகவும் வர்றதுமா இருந்தாங்க. உம் சாய் சாய் இருந்தப்ப அவங்க கொடுக்குற அவங்களோட அவங்க கொடுக்குற வேதாகமத்தையோ இல்ல அவங்க நடத்துற அந்த சர்ச் சர்வீஸ், அந்த சர்ச் சர்வீஸ்க்கு யாரெல்லாம் எல்லாரும் வரலான்னு சொன்ன அப்புறம் அப்பதான் சாய்க்கு பயங்கரமா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், வாந்தி வரும், என்னென்னமோ செஞ்சு அதெல்லாம் பொய் தலைவலி, பொய் ஃபீவர், எப்படியாவது போகக்கூடாது, நம்ம புத்தரோட இது என்ன பெரிய இது, நமக்கு தேவை வெறும் இந்த இங்கிலீஷ் கத்துக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியம் பண்ணி அப்படியே அவங்க வந்து அதை சுத்தமா இயேசுவை பத்தியே காதுலயே கேட்க கூடாது அப்படின்ட்டு இருந்துருவாங்க. அப்ப உலக பிரகாரமா இவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இவங்க அம்மாவோட ஒரு பெரிய காரியம், இவங்க அண்ணன் எல்லாரும் நிறைய பணம் வந்தோடனே இவங்க அண்ணன் எல்லாம் ரொம்ப தறி கெட்டு உல்லாச வாழ்க்கை, சூதாட்டம் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு அவ்வளோ கோபம், சண்டை, வீடு ஃபுல்லா. நான் சொன்ன பாருங்க 8 அண்ணன்மாரோட குடும்பம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும். எல்லாரும் யாருமே, அவங்க அப்பா ஒருத்தர் மாத்திரம் உழைச்சாரே தவிர இவங்க யாருமே உழைக்கல. அப்படி குந்தி தின்றால் குன்றும் மாளும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி உக்காந்து சாப்பிட்டா எத்தனை நாள், இத்தனை பேரு, வீடு ஃபுல்லா வந்து அப்படி ஒரு ஒரு எப்படி பணம் இருக்குமே தவிர ஆனா அந்த வீட்டுல ஒரு நிம்மதி சமாதானம் ஒண்ணுமே கிடையாது. இத இந்த சாய் வந்து அதை தினம் உணர்வா. இதுல என்ன அதோட ஒரு பெரிய காரியம்னா, இவங்க அம்மாவும் அந்த அபின், அந்த காலத்துல பெண்களும் அந்த இத ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த அபின் அவங்களும், அபின்னா நம்ம என்ன சொல்லலாம், கஞ்சா மாதிரி, கஞ்சா அதே மாதிரி அந்த போதைக்கு அவங்க அம்மாவும் அடிமை. அவங்க அம்மாவும் அதை அவங்களால அதை இது பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படி வீடு ஃபுல்லா ஒரு ஒழுங்கீனமான ஒரு வீடு இருந்துச்சு. இதுல வந்து இவங்க அப்பா வந்து அவர் ஒருத்தர் தான் வேலை பார்க்குற, பையன்க யாருமே பொறுப்பா செய்யாததால தனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேலரி எல்லாத்தையும் வந்து அவர் நிறைய இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. எதுல போட்டிருந்தாருன்னா, ஒரு மளிகை கடையில, ஒரு பெரிய மளிகை கடையில போட்டிருந்தாரு, அப்புறம் வியாபார கப்பல் ஒண்ணு போட்டிருந்தாரு, அப்புறம் நிலக்கரி சுரங்கத்துல போட்டிருந்தாரு. இது அத்தனையிலுமே நஷ்டம். இது அது நிறைய பேர் இவங்களை ஏமாத்தி
கடைசியில பார்த்தா இந்த இந்த கவலையிலேயே அவங்க அப்பா பயங்கரமா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. வீடு பார்த்தா ஒரே ஒரு சம்பாதிக்கிறவரு திருப்பியும் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பேலஸ்ல இருந்தவங்க திருப்பி எப்படி பேலஸ்ல இருக்க முடியாதுல்ல. அவங்க அப்பா தான் துணை கவர்னரா இருந்தாரு. அவர் இறந்து போனோடனே திருப்பியும் நடுத்தெருவுக்கு வர்ற காரியமாயி போய் அவரு அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இவங்க இவங்க அப்பா அப்படி நோய்வாயா இருக்கும் போது இது எவ்வளவு புத்த மத இதுக்குள்ள இந்த கிறிஸ்டினா இருந்தாங்கன்னா தான் சதைய வெட்டி யாருக்கும் தெரியாம தான் உடம்புல இருந்து ஒரு சதைய கையில இருந்த சதைய வெட்டி அதுல ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சு அவங்க அப்பாவுக்கு கொடுத்து அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் உடல்னால தேர்னாராம். அந்த அவ்வளவு அன்பு பேரண்ட்ஸ் மேல தான் உடம்பையே வெட்டி அவங்களுக்கு கொடுத்து எப்படியாவது எங்க அப்பாவை நான் உயிரோட காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு பெண்ணு அந்த புத்த மத இதுல. ஆனா அவங்க அப்பா இறந்தது அந்த குடும்பமே நாசமா போய் கடைசியில ஒரு இவ்வளோ பெரிய மாளிகையில இருந்து ஒரு குச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் மனசுல சமாதானம் கிடையாது. ஒரு கிறிஸ்டினாவை சாய பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான இருள் அவங்க உள்ளத்துல இருந்தது. அப்ப இவங்க இந்த காலேஜ் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து காலேஜுக்கு போயிட்டாங்க. அப்ப ஒரு பெரிய ப்ரொஃபஸரு வந்து அமெரிக்கால இருந்து ஒரு கன்வென்ஷன் மாதிரி நடத்துறாரு இவங்க காலேஜ்லன்னு கேட்ட உடனே இவங்களுக்கு அந்த அந்த கிறிஸ்டியானிட்டிய பத்தி கேட்கறதுக்கு எந்த ஆர்வமும் கிடையாது. ஆனா அவர் பேசுற இங்கிலீஷ் அப்படியே அந்த அந்த அப்படியே மடை திறந்த, ஏன்னா அது அவங்களோட தாய்மொழியில இங்கிலீஷ் அப்ப எப்படி ஃப்ளூயண்டா சுலபமா பேசுவாங்க, அதை கேட்கணும்ட்டு கிறிஸ்டினா போய் அங்க உட்கார்ந்தப்ப அவர் கரெக்டா அந்த ஒரு உவமைய சொல்றாராம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு மரக்கட்டைய நீங்க கொண்டு போய் ஒரு இருட்டான இடத்துல வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பூச்சி போட்டும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கும். ஆனா நீங்க அந்த மரக்கட்டைய அந்த ரூம்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த மரக்கட்டைய நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல இருக்கிற பூச்சி எல்லாம் ஓடிரும். அதே போலதான் பாவ அழுக்கு நம்மளோட இருளான இருதயத்துக்குள்ள அப்படியே அடைஞ்சு இருக்கும். ஏசுன்ற ஒளி உள்ள வரும்போதுதான் அந்த அந்த பாவ பூச்சிகள்லாம் நம்மளை விட்டு போகணும்னு இத கேட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. இது என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு வந்துட்டு தன்னோட தோட்டத்துல கொஞ்சம் அவங்க வீட்டுல விளையாடி இருக்கும்போது வெள்ளை பள்ளிங்கு கல்லு மாதிரி அவ்வளவு அழகான அந்த வெள்ளை கல்லு அந்த தோட்டத்துல இருந்துச்சான். சரின்னு போய் அதை கையை எடுத்து தூக்கும் போது பார்த்தா கீழே அவ்வளவு பூச்சி. வெளியில பாக்குற அந்த வெள்ளை கல்லுக்கு கீழே இவ்வளவு அந்த அந்த இன்னொரு சர்ஃபேஸ் மண்ணை தொட்டுக்கிட்டு இருக்க அந்த இது இப்படி பூச்சி நிறைஞ்சிருக்கேன். ஆனா இவன் தூக்குன மாத்திரத்துல அந்த பூச்சி எல்லாம் ஓடிடுச்சுன்னு உடனே இப்பதான் அவ பிராக்டிக்கலா அதை பார்த்த உடனே ஆண்டவர் உடனே அவகிட்ட பேசுனாங்க. சாய் கிட்ட பேசி, நீ புத்த மதத்துல இருந்தாலும் உன்னோட உள்ளத்துல இருக்க அந்த இருள் அந்த பாவ அழுக்கு அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இயேசுவாகிய நான் உன் உள்ளத்துக்குள்ள வந்தாதான் இதெல்லாம் போகணும்னு அந்த நேரத்திலேயே கிறிஸ்டினா தன்னோட பேரை கிறிஸ்டினால் சாய் அப்படின்னு அவங்களுக்கு ஞான ஸ்நானம் அந்த சார்ல்ஸ் லீமன் மிஷனரி கொடுத்து அப்படி ஆண்டவருக்குள்ள அவங்க 1911 ஆண்டு அவங்க ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த இவங்க இவங்க கிறிஸ்டியனா ஆயிட்டாங்கன்றதை இவங்க அன்னைக்கு லெட்டர் எழுதி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு நீங்க எங்க அம்மாட்ட சொல்லிருங்கன்னு உடனே அவங்க அம்மா போட்டு, நீ ஒரு செகண்ட் கூட நீ அந்த காலேஜ்ல இருக்கக்கூடாதுன்னு நீ வீடு சேருன்னு சொல்லி இவங்களை பயங்கரமா திட்டி ஒரு லெட்டர் போட்டோடனே இவங்க உடனே பெட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு திருப்பி தான் ஊருக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா வந்த அப்புறம் இவங்க எல்லாரும் வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து இவங்கள படுத்தின பாடு சொல்லவே முடியாதாம். அவ்வளவு அவமானப்படுத்தி இவங்களுக்கு எதுலயுமே சேர்த்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா மத்தவங்க எல்லாம் புத்திஸ்ட், இவங்க ஒரே ஒருத்தவங்க கிறிஸ்டியன். எப்ப பார்த்தாலும் நீ பைபிளையும் இந்த ஞான பாட்டு புக்கையும் வச்சிருக்கேன்னு இவங்க அண்ணனுங்க பிடிச்சி அதுல கிழிச்சு எரிஞ்சு அவங்க முகத்திலேயே இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். சாப்பாட்டு மேஜையில பேச மாட்டாங்க.
எப்படி வளர்ந்தவங்க, எப்படி செல்வ செழிப்பானவங்க, இவங்கள அவ்வளோ இல்ட்ரீட் பண்ணி எவ்வளோ மோசமா நடத்த முடியுமோ அவங்கள ஐசோலேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் எப்ப பார்த்தாலும் இந்த கிறிஸ்டினாவோட முகத்துல, அந்த சார்ல்ஸ் லீமன் மிஷனரியோட முகத்துல எப்படி ஒரு சாந்தமும் அன்பும் இருந்துச்சோ, அது இருந்துகிட்டே இருந்துச்சாம். எல்லாரும் நம்ம இவள எப்படி பாடுபடுத்துறோம், ஆனா இவ முகத்துல மட்டும் எப்படி இப்படி எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்கிறா, எப்போதும் சிரிக்கிறா, எப்போதும் சந்தோஷமா இருக்கிறா. நம்ம செய்யற எந்த காரியமும் இதை அஃபெக்ட் பண்ணலையேன்னா அவங்க எல்லா அண்ணன்க இவங்க அம்மாவுக்கும் அது ஒரு பெரிய நெருடலா இருந்துச்சாம். அது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நம்ம காட்டுற நம்ம சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் நம்ம காட்டுற இந்த அன்பு சந்தோஷம் முகத்துல காட்டுறது எப்படின்னா ஒரு புளிச்ச மாவு மாதிரி. அது அந்த வீடு ஃபுல்லா பரவி எல்லாருக்குள்ள அது கிரியை செய்யுது. அதுதான் நம்ம பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த ஃபெர்மெண்டட் ஃப்ளார் நீங்க அது கூட எந்த மாவை வச்சாலும் அதையும் அது உப்ப பண்ணும். அப்ப அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த வீட்ல அவங்க சைலண்டா பார்த்தாங்க. யார்ட்டையும் ஜீசஸ் தான் நல்லவரு, ஜீசஸ் தான் பெரியவரு ஒண்ணுமே சொல்லல. ஆனா தன்னோட நடக்கைய மாத்திரம் அவங்க ரொம்ப காப்பாத்திக்கிட்டாங்க ஆண்டவர் கொடுத்த கிருபையினால. ஏன்னா அவ்வளவு பேரு அவங்க சொந்த அண்ணன்மாரு எல்லாரும் அப்படி இவங்கள ஒரு இதாவே ஒரு ரொம்ப மோசமா நடத்தும் போது யாருனாலும் சரி பரவாயில்லன்னு நம்ம சீக்ரெட் கிறிஸ்டியனா இருந்துக்கிட்டு வெளி வேஷத்துக்கு கூட நம்ம அவங்களுக்கு பிரியமா நடக்க இவங்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லை. இப்ப இந்த அந்த டோவேகர்ன்ற அந்த அம்மாவோட மஞ்சு ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து புரட்சி ஆட்சி, சாரி அந்த டெமோக்ரஸி வந்துருச்சு. டெமோக்ரஸின்னா என்ன, கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட் ஆட்சி வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி மன்னர் ஆட்சி முடிவடைந்து குடியாட்சி வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல அபின் வந்து தடை செய்யப்பட்டது. அபின் தடை செய்யப்பட்டது இவங்க அண்ணன்மாருக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்ததோ தெரியல. ஆனா இவங்க அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, யார் அபின் இது பண்ணாலும் அவங்கள கொண்டு போய் ஜெயில்ல வச்சிருவாங்க அந்த இந்த ஆட்சியில. அப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப என்னால இதை விடவே முடியல. ஆனா உங்க அப்பா எப்படி ஒரு கவர்னரா இருந்து போனவரு, அவரோட ஒய்ஃபை கொண்டு போய் சிறையில வச்சா எவ்வளவு அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானப்ப அவங்க இவங்க கிறிஸ்டினா போய் சொல்லியிருக்கா, இந்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும்னு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், உன் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாருன்னா நான் வந்து அவரை என்னோட சொந்த தெய்வமா நான் ஏத்துக்கிறேன். அப்ப கிறிஸ்டினா சொல்லியிருக்காங்க, அவர் எவ்வளோ பெரிய தெய்வம், அவரை நீங்க சேலஞ்ச் பண்ணலாமா, அவரை பரீட்சை பார்க்கலாமா, அவரை ஆண்டவருன்றதுக்காக நீங்க ஆண்டவரை ஏத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. இவர் அதை செஞ்சா நான் அவரை என் கடவுளா ஏத்துக்குவேன்னு நீங்க அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அன்பா அதை ஏத்துக்கிட்டு அவங்க என்னை மன்னிங்க, நான் ஒரு பாவி, நான் உங்களை என்னோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன்னு இந்த 4 வார்த்தை சொல்லி முடியவும் அந்த நொடியில இருந்து அந்த அம்மா அந்த அபின் பழக்கத்துல இருந்து சுத்தமா விடுதலை வாங்கிட்டாங்க. அந்த வீடே ஒரு அம்மா வந்து அந்த அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ். அவங்க இப்படி மாறி அவங்களும் கிறிஸ்டினாவும் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பாட்டு இப்படி இருக்கவும் அந்த வீடோட நிலைமைய தலைகீழா மாறிடுச்சு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எப்படி வந்து இவங்க அம்மா வந்து இப்படி ஒரு கடவுளுக்குள்ள மாறினாங்க, எப்படி ஒரு சாந்தமா இப்படி ஆனாங்க. எல்லாருக்கும் இவங்களுக்கு பெரிய இது வந்து இவங்களோட முகங்கள் மாறுது, இவங்களோட நடவடிக்கை சாந்தமா இருக்கு, அன்பா இருக்கு. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன கொடுமை பண்ணாலும் அப்படின்றதுதான் எல்லாரையும் இவங்க யார்கிட்டயுமே போய் சொல்ல நீ கிறிஸ்டியனா மாறு, கிறிஸ்து நல்லவர்னு சொல்லவே இல்லை. அவங்க அம்மா கூட அவங்களே நான் அபினை விடணும்னு இவகிட்ட பேசினதாலதான் இவ இயேசுவை பத்தி சொன்னான். அப்ப இந்த குடும்பத்துல வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. இவங்க வீட்டுக்கு தினம் இப்ப இந்த படத்துல போட்டிருக்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தான் கிறிஸ்டினா சாய். அவங்க கூட இருக்கிறது அந்த மேரி லீமன் அந்த மிஷினரி.
அவங்க தான் இவங்க வீட்டுக்கு தினம் வந்து இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா ரட்சிப்புக்குள்ள நடத்துனாங்க. அதே சமயத்துல கிறிஸ்டினா வந்து பெரிய உலக பிரகாரமான படிப்புல ஆண்டவர் அவங்கள ரொம்ப உயர்த்தி கொண்டு போயிட்டாரு. அப்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இங்கிலீஷ் தெரிஞ்சது சீனாவுல விரல் விட்டு எண்ணிரலாம். ஆனா இவங்க இவங்களுக்கு வந்து அதனால ஏற்கனவே இவங்க கவர்னரோட பொண்ணு. அதனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுக்கு துணை தலைவியா இருங்க, அதுக்கு அந்த இதுக்கு சென்டருக்கு வந்து நீங்க ஹெட்டா போங்க, டைரக்டரா இருங்க, அப்படிலாம் நிறைய இவங்களுக்கு கொடுத்தாலும் இவங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சப்ப ஆண்டவர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் உன் குடும்பம் ஃபர்ஸ்ட் முக்கியம். உன் குடும்பத்தை நீ கிறிஸ்துவுக்குள்ள நடத்திட்டு அப்புறம் நீ போய் வெளியில போய் உன்னோட காரியங்களை பாரு அப்படின்னு இன்னும் கொஞ்ச காலம் தன்னோட வீட்டுல இருந்து தன்னுடைய சாட்சியான இந்த வாழ்க்கையினால ஆல்மோஸ்ட் எல்லா துன்மார்க்கமா இருந்த சீட்டு விளையாடி விபச்சாரத்துல இருந்த சோம்பேறியா இருந்த அண்ணன்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய நிறைய இதுல இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நான் சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அவ்வளோ 140 பக்கம் உள்ள புஸ்தகம் அது. அதனால நான் உங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால சுருக்கி சொல்ல ட்ரை பண்றேன். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு குடும்பத்துல பெரிய மாற்றம் வந்தது. அப்ப இவங்களும் இந்த லீமன் மிஷனரியும் சேர்ந்து அநேக இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் நிறைய அமெரிக்கால நிறைய மிஷனரிஸ் வரும்போது சைனீஸ்ல அவங்களுக்கு டிரான்ஸ்லேட், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களால தானே அவங்க சொல்ற இங்கிலீஷை சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்ப பெரிய பெரிய வேர்ல்டு ஃபேமஸ் மிஷனரிஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து கிறிஸ்டினா சாய்க்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஏற்கனவே அவங்களே ரொம்ப ரொம்ப பெரிய இந்த குடும்பத்துல இருந்து அரிஸ்டோக்ராட் ஃபேமிலில இருந்து வந்தவங்கன்றதால அந்த வாய்ப்புகள் ஈஸியா இவங்களுக்கு இங்கிலீஷும் நல்லா தெரிஞ்சதால அது அவங்களுக்கு வந்தாரு. அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்க கிடைக்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எந்த மூளை முடுக்கு சைனான்றது வந்து ரொம்ப பெரிய தேசம், ரொம்ப பெரிய தேசம். ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கே அந்த காலத்துல வந்து அவ்வளோ கஷ்டம். ஆனா எல்லா மிஷினரிஸ் கூடயும் போய் 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 அந்த இடத்துல பிரசங்கங்கள் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே அவங்க கூட போய் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு இவங்களும் இந்த மேரி லீமன் மிஷினரி அவங்களும் சேர்ந்து ஒரு சைனீஸ் ஃபோனட்டிக்ஸ் பைபிள், அப்படின்னா சைனா தான் சைனீஸ் லாங்குவேஜ் தான் முன்னாடி உள்ள சைனீஸ் லாங்குவேஜ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமா, படிக்கவே முடியாதான். அதனால பாமர மக்கள் பேசுற பாமர மக்களோட சைனீஸ் வந்து அவங்களால இந்த பைபிளை வந்து அந்த உண்மையான சைனீஸ் லாங்குவேஜ்ல படிக்க முடியாது. ஆனா இவங்க ஒரு புது ஃபோனட்டிக்ஸ் சைனீஸ்ன்றத ஒன்று டெவலப் பண்ணி அதுல அந்த பைபிளுக்கு இவங்களும் அந்த மேரி லீமன் அவங்க அந்த மிஷினரியும் 2 பேரும் சேர்ந்து அயராது அதுக்காக ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த அவங்க அந்த அந்த இந்த வெளியிலயும் போய் பிரசங்கத்துக்கு மொழி பெயர்க்கணும், பிரசங்கமும் பண்ணணும். வீட்டுல வந்தாலும் இவங்களும் இந்த லீமன் அந்த மிஷினரியும் சேர்ந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையும் பார்த்து பார்த்து 2 பேருமே ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப வீக்கா போயிட்டாங்க. முக்கியமா வந்து கிறிஸ்டினா சாய் வந்து ரொம்ப வீக்கா போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃபால்சிபரம் மலேரியா, அப்படின்னா விஷ எலும்பு எலும்ப தாக்கக்கூடிய ஒரு மலேரியா டைப் இப்ப கூட இருக்குது. அது மலேரியா ஃபால்சிபரம் நீங்க போட்டீங்கன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு வந்து அது என்ன பண்ணுச்சுன்னா பயங்கரமான போட்டோ சென்சிட்டிவிட்டி, அப்படின்னா வெளிச்சத்தையே கிறிஸ்டினாவால பார்க்க முடியாது. இவங்க என்னன்னே முதல்ல கண்டுபிடிக்கல. ஏன்னா அந்த காலத்துல அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. இது மலேரியா, இந்த டைப் ஆஃப் மலேரியா. இவங்களுக்கு இருந்த ஒண்ணே ஒண்ணு பயங்கரமான கண்ணு கூச்சம். அப்படியே அந்த இதை பார்த்தாங்கன்னா கடுமையான தலைவலி. வெளிச்சம் லேசா பட்டா கூட அவங்களுக்கு கடுமையான தலைவலி. ஒட்டமெல்லாம் அப்படியே விறகு கட்ட மாதிரி அப்படியே அந்த பிரெயின் வந்து ஸ்பாசம்னு சொல்ற அந்த ஒரு இதுக்குள்ள போயிரும், அப்படியே விரைச்சிரும். தலைவலி, வாந்தி, கண்ணு
நம்ம வந்து இந்த ஒரு நடு பகல்ல வெளியில தெருவுல போய் நின்னா நம்மளுக்கு கண்ணு கூசும். இவங்களுக்கு வீட்டுக்குள்ள கண்ணு கூசும். நம்ம செவுரு வெள்ளை செவுரை பார்த்தா கண்ணு கூசும். பயங்கரமா கண்ணே திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புல 1 நாள் 2 நாள் இல்ல 16 வருஷம் 16 வருஷமா இவங்க கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. இவங்க இருக்கிற ரூம் ஃபுல்லா கருப்பு போர்வை, அந்த கர்டன்ஸ் எல்லாமே கருப்பா போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க. ஒரு நாள் படுத்த படுக்கையா பல வருஷம் இருந்தாங்க. பல வருஷம். ஏன்னா மருந்து கிடையாது. இந்த ஃபால்சிபேரம், மலேரியா இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த பர்ட்டிகுலர் இதை ட்ரீட் பண்ண. ஆனா என்ன கொடுமைன்னா, இவங்க ஜெபம் பண்ணா மத்தவங்களுக்குலாம் ஹீல் ஆகும். விஷ காய்ச்சல் இருக்க ஒரு கசின் பிரதருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா அவருக்கு உடனே சுகம் கிடைக்கும். இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச சித்தப்பா மக தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அதுக்கு சுகம் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு சுகம் கிடைக்கல. இவங்க இவங்க வெளியிலேயே போக முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல வெளியில போனாங்களோ வெளியிலேயே போக முடியாம அந்த இருட்டு அறைக்குள்ளேயே முடக்கப்பட்டு கிடந்தாங்க. அதனாலதான் நீங்க குயின் ஆஃப் த டார்க் சேம்பர், இருட்டறை அரசின்னு போட்டீங்கன்னா கிறிஸ்டினா சாயின் வரும். அப்ப இவ்வளோருக்கு சுகம் கொடுத்தவங்க ஆண்டவர் இவங்களுக்கு சுகம் கொடுக்கல. ஆனா கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம லீமன் மிஷனரி கூட சேர்ந்து சேர்ந்து அவங்களோட இது அவங்களோட அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கையும் அவங்க முடக்கல. இவங்க ஒரு சின்ன பூனை வளர்த்தாங்களாம். அந்த பூனையோட கழுத்து பட்டையில ஒரு டிராக்டை சொருகி சொருகி டெய்லி அனுப்பி விடுவாங்களாம். அது யார் யார் வீட்டுக்கோ போகும். அந்த போறவங்க அந்த டிராக்டை எடுத்து படிச்சு உடனே அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்களாம். எப்படி ஆச்சரியம்! ஆண்டவர் அந்த எல்லாரும் இவங்கள தேடி வருவாங்க. இருட்டறையில இருந்த இந்த அரசிய தேடி அத்தனை ஆத்துமாக்களும் இந்த இருட்டு அறைக்குள்ள வருவாங்க. இவங்களால வெளியில போக முடியல. ஆனா இருட்டறையில இவங்கள இன்னும் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதமா ஒரு பெரிய ஜப்பான் சைனா வார் வரும். அதுல இவங்கள தப்பிக்க வச்சு இவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவங்களா 55 பேர்கிட்ட எல்லாரும் கிறிஸ்டியனா மாறி இவங்க அம்மா நல்ல ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சு அப்படியே ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. கடைசி காலங்கள்ல என்ன பண்ணாரு ஆண்டவர் இவங்களுக்கு அந்த பாக்ஸர் ரெவல்யூஷன் அந்த இதெல்லாம் வந்தப்ப இவங்களுக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் கூட எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே போய் இதாயிருச்சு. டிக்கெட்லாம் இப்போ அமெரிக்கா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற இடத்துக்கு போறதுக்கே ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தவங்க எங்க இருந்தோ வருவாங்களாம். ஆண்டவர் எனக்கு உங்களை சொன்னாரு, உங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் இவங்க உடம்பு முடியாதவங்க இவங்களை ட்ரெயின்ல ஏத்தி உட்கார வச்சு அங்க போய் இறங்குனா வீடு கிடையாது. எங்க போய் நடு தெருவுல நிக்கிறது. அங்க ஒருத்தர் சொல்லுவாராம், நீங்க தானே கிறிஸ்டினா சாய், ஆண்டவர் நேத்தே என்னை எழுப்பி விட்டு இவங்களை கொண்டு போய் இவங்கள ஸ்டேஷன்ல இருந்து நீ அவங்கள கூட்டிட்டு இந்த வீட்டுல தங்க வைன்னு சொல்லுவாருன்னு எப்படியும் ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி இவங்க 2 பேரையும் கடைசியில மேரி லீமன் மிஷனரி அவங்கள கூட்டிக்கிட்டு ஆண்டவரோட வழி நடத்துதலின்படி அமெரிக்காவில் இருக்க பென்சில்வேனியா கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த மலேரியா இங்க ரொம்ப ஜாஸ்தி இருந்ததால நிச்சயம் கிறிஸ்டினா சாய் இன்னும் இந்த மலேரியா இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, வெளியில கொண்டு போவோம். அங்க போய் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் இப்படி இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு நடமாடுற அளவுக்கு அவங்க மாறி 94 வயசு வரைக்கும் ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா ஊழியம் செஞ்சாங்க. இப்ப இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம் இது ஏசாயா 45:4 அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன்னு. அப்ப அது ஆஹ் ஆண்டவர் சைரஸ்க்கு சொல்றாரு, கோரேஸ்க்கு சொல்றாரு. கோரேஸ்க்கு சொன்ன அந்த காரியம் நமக்கும் எப்படி அது இதாகும்? ஆண்டவர் கோரேஸ் எருசலேமை எடுப்பித்து கட்டணும், அந்த பாழான அந்த தேவாலயம் கட்டப்படணும், அதுக்காக கோரேஸ் கையை திடப்படுத்துற. அப்ப நமக்கு என்ன அந்தகார பொக்கிஷம்? நமக்கும் தானே இந்த வாக்கு தத்துவம். என்ன அந்த காலத்துல இருக்க பொக்கிஷம்னாலே தெரியும் நமக்கு.
அது வந்து ஆவிக்குரிய செல்வம், தெய்வீக ஞானம், தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். அதுதான் நம்மளோட பொக்கிஷம். ஏன்னா மத்தேயு 13:44 சொல்லுதுல்ல, ஆண்டவரோட இது வந்து ஒரு மறைச்சு வைக்கப்பட்ட பொக்கிஷம், ஆண்டவரோட ராஜ்யம். அப்ப கிறிஸ்து தான் நம்மளோட பொக்கிஷம். கொலோசையர் 2:3 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்னு. பொக்கிஷத்தை வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து, அதுக்கு ஒரு முயற்சி, ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் அதை தேடிதான் கண்டுபிடிக்கணும். பொக்கிஷங்கள் வந்து தெருவுல கொட்டி கிடக்கிறது கிடையாது. அது அது வந்து நம்ம தேடி எடுக்க வேண்டிய ஒரு காரியங்கள். நம்மளோட 1 பேதுரு 1:6-7 அந்த ஒரு 2 வசனத்தை மட்டும் யாராவது எனக்காக கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். இவங்கள கிறிஸ்டினாவை வந்து ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கலாம். 16 வருஷம் அவங்க இவ்வளோ சஃபர் பண்ணி அப்படியே ஒரு இருட்டுக்குள்ள, அது வந்து அதை வந்து வாழ்ந்தாதான் தெரியும். அது சூரிய ஒளிய பார்க்கலனாலே டிப்ரெஷன் வந்துடும், பயங்கரமான டிப்ரெஷன். ஆனா அந்த 16 வருஷத்துல ஒரு நாள் கூட அவங்க டிப்ரெஷன்ல போல. அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களோட விசுவாசம், அந்த பொக்கிஷத்தை, அந்த ட்ரெஷரை அவர் சோதிக்கும் போது அவங்க அதுல பொண்ணா விளங்குனாங்க. அப்ப அந்த பாதையில போகும்போது தான் நம்மளோட, எனக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றது பெருசு இல்லை. ஆனா நான் ஒரு அந்தகாரமான சூழ்நிலையில போகும்போது தான் என் விசுவாசம் எப்படி இருக்குன்னு உண்மையாவே தெரியும். அதுதான் பெரிய டெஸ்ட். அதனாலதான் சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாரு. இன்னொரு காரியம், பொக்கிஷன்றது வந்து நீங்க வந்து அழிவில்லாதது நமக்கு தெரியும். இருக்கிறதுலே பெரிய பொக்கிஷம் ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவரோட ராஜ்யத்தின் காரியங்கள், ஆசீர்வாதங்கள். பெரிய பொக்கிஷம் ஆத்துமாக்கள். ஏன்னா அதுக்குதான் விலையே கிடையாது. விலை இல்லாத பொக்கிஷம் வந்து ஆத்மாக்கள். அப்ப அவங்க இருட்ட அறைக்குள்ள அவங்க அந்த காலத்துல இருந்தாலும் ஆண்டவர் ஆத்துமாக்களை, அந்த பொக்கிஷத்தை வந்து ஆண்டவர் வர வச்சாரு, அவங்க கிட்ட வர வச்சாரு. இவங்களால வெளியில போக முடியல. ஆனா அந்த காலத்துல இருக்கிற அவங்க கிட்ட அந்த பொக்கிஷங்களை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுதான் நான் யோசிக்கிறேன். நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம அப்படியே இருட்டுன்றது வந்து வெளிச்சம் இல்லாமை, அந்தகாரம்ன்றது வந்து அடர்ந்த இருள். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது. அப்ப அதுல வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதன் மூலமா ஆண்டவர் ஆத்துமாக்களை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வருகிறார். நம்ம வந்து வாயை திறந்து ஆண்டவர் பெரியவர் ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஆனா நீங்களும் நானும் கடந்து போற அந்த அந்தகாரத்துல நீங்களும் நானும் எப்படி நம்மள ஆண்டவரை விட்டு விலகாத அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை நம்ம முகத்துல இருக்கிற, அதெல்லாம் நம்ம வந்து பொய்யா நம்ம செய்ய முடியாதுல்ல. நம்ம முகத்துல ஒரு சமாதானம், அதை பொய்யா கொண்டு வர முடியாது. அத வந்து மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. நீங்க வாயே திறந்து நீங்க சுவிசேஷம் சொல்லனா கூட மத்தவங்க நம்மள கவனிக்கும் போது இவங்களே இப்படி இருட்டான பாதையில போறாங்க, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க கிறிஸ்துவ பிரதிபலிச்சுக்கிட்டே ஏதோ ஒண்ணு இருக்குது அவங்களுக்குள்ள, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குது. நமக்கு எல்லாம் இருந்தாலுமே நம்ம சந்தோஷமா இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமலே எப்படி இருக்கிறாங்கன்றதுதான் கிறிஸ்டினாவை நோக்கி நிறைய பேர் வர்றதுக்கான காரியங்கள். எனக்கும் உங்களுக்கும் நிறைய நேரங்கள் நமக்கு சூழ்நிலை புரியறதில்ல. ஏன் அந்த இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு 16 வருஷம் கழிச்சு கிடைச்ச இன்ஜெக்ஷன் முதல்லயே கிடைச்சிருக்கலாம்ல. ஆண்டவருக்காக தானே அவங்க ஊழியம் பண்ணாங்க, அதனால தானே அவங்க உடம்பு வீணா போச்சு. ஆண்டவருக்கு தெரியாதா அவங்கள முதல்லயே அமெரிக்காவுக்கு கொண்டு போயிருக்கலாமே. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு.
எவ்வளோ இருளான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். என் பையன் இங்க ஸ்டார் கேசிங்னு ராத்திரியில வண்டி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து 45 நிமிஷம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு நான் சொன்னேங்க, இங்க இருந்து நம்ம வீட்டு வாசல்ல இருந்து தலையை தூக்கி பார்த்தா உனக்கு ஸ்டார் தெரியாதா, எங்க நீ ஸ்டார் கேசிங் போறேன்னு அவன் சொல்லுவான். இந்த இடத்துல ஒளி மாசு, இந்த இடத்துல நிறைய லைட் இருக்கிறதால அது அந்த ஸ்டார்ஸை தெரிய விடாது. இருட்டான பாலைவனம், இங்க நாங்க இருக்கிறது பாலைவனம். அந்த பாலைவனத்துல இருட்டுல தான் அந்த ஸ்டார்ஸ் பிரகாசிக்கும். இப்ப செல்வி போடுற இந்த 2 படமும் அவன் எடுத்தது. இது ஒண்ணு அமெரிக்கால எடுத்திருக்கிறான், இது ஒரு வர்ஜீனியால. நீங்க அதை ஜூம் பண்ணா தெரியும். நான் இத்தனை ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை நான் ஒரு நாளும் என் வாழ்க்கையில நான் இப்படி பார்த்தது இல்ல. அவன் கூப்பிடுவான் எத்தனையோ நாள் வாமான்ட்டு, நான் தான் அடுத்த நாள் ரொட்டீன் கேட்டு போகணும், நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவன் எடுத்த படம் இந்த படம். நீங்க அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் அப்படி இருள்ல தான் நட்சத்திரங்கள் ஜொலிக்கும். தானியல் 12:3 சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நானும் நீங்களும் நட்சத்திரமா ஜொலிக்கணும்னு நினைச்சா நீங்க கட்டாயம் நம்ம இருள்ல போக வேண்டிய அத்தியாவசியம் இருக்குது. அப்பதான் நீங்க பிரகாசிக்க முடியும். ஆண்டவரால அந்த இருளை எடுத்து போட முடியும். ஆனா சில காலங்கள் சில வேளைகள்ல அதை ஏன் அனுமதிக்கிறார்னா, நீங்க பிரகாசிக்கும்படியா உங்கள் இடத்துல அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் உங்களுக்கு கொடுக்கப்படும்படியா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரு. நம்ம அந்த காலத்துல போறவங்க இதுதான் முடிவுன்னு நினைச்சு நம்ம சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். எப்படி குயின் ஆஃப் த டார்க் சேம்பர் கிறிஸ்டினா சாய் எப்படி அதை காத்து கொண்டாங்களோ நம்ம ஒவ்வொருத்தரும் அதை காத்துக்கொள்வோம். அதுக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென்.